இப்போ நாம வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஸ்லைசிங் அப்படின்னு பார்க்கலாம். ஸ்லைஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், துண்டு துண்டா இல்லையா? இப்ப வந்து காய்கறி வந்து துண்டு துண்டா வெட்டுவாங்க, ஒரு கத்தியை வச்சு நம்ம துண்டு துண்டா வெட்டலாம். பிரெட்டை வந்து துண்டு துண்டா வெட்டலாம். அதே மாதிரி ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா தனித்தனியா பிரிச்சு எடுக்கலாம். எக்ஸாம்பிள் நேம் ஈக்குவல் டு முபீனா கொடுத்துருக்கோம். இப்போ நான் வந்து பிரிண்ட் நேம் ஆஃப் பீகான் கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நான் ரன் பண்றேன். இண்டெக்ஸ் நம்பர் 0ல m அப்படின்னு சொல்லி இதுல ஸ்லைசிங்ல வந்து அதை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டா அதனுடைய ஃபார்மட் சொல்றேன். str start full colon end அப்படின்னு நம்ம கொடுக்கிறோம். இதுதான் அதனுடைய ஜெனரல் ஃபார்ம். ஜெனரல் ஃபார்ம் அல்லது ஃபார்மட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் அதை யூஸ் பண்ணுறது. இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா பிரிண்ட் நேம் ஆஃப் 0 full colon 3 அப்படின்னு சொல்றதுனா இங்க வந்து ஒரு ஃபுல் கோலன் கொடுக்கிறோம். ஃபுல் கோலனுக்கு லெஃப்ட்ல ஒரு நம்பர் இருக்கு, ரைட்ல ஒரு நம்பர் இருக்கு. லெஃப்ட்ல உள்ள நம்பர் எதை மீன் பண்றதுன்னா ஸ்டார்டிங் பாயிண்ட், ரைட்ல உள்ள நம்பர் எதை மீன் பண்றதுன்னா எண்டிங் பாயிண்ட். பாருங்க, ஸ்டார்டிங் பாயிண்ட் 0. அப்ப இண்டெக்ஸ் நம்பர் 0ல என்ன இருக்கு? முபீனால m இருக்கு. எதுல முடியுது? 3ல முடியுது. ஆனா எப்பவுமே ஞாபகம் வச்சுக்க, நம்ம ரேஞ்சில படிச்சிருக்கிறோம். எப்போ வந்து நம்ம எந்த வேலையை நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அது ப்ரீவியஸ் லொகேஷன்ல போய் ஸ்டாப் ஆகும். அப்ப நம்ம 0 to 3 கொடுத்தோம்னா 0 to 3 என்னெல்லாம் இருக்குது? 0 இண்டெக்ஸ் நம்பர் 1ல u, இண்டெக்ஸ் நம்பர் 2ல b இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் 3ல i இருக்கு. i வந்து வராது. 0 to 3. அப்ப 2ல ஸ்டாப் ஆகும். இப்ப ரன் பண்ண பாருங்க. 0 1 2 0 1 2. இண்டெக்ஸ் நம்பர் 0ல m இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் 1ல u இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் 2ல b இருக்கு, இண்டெக்ஸ் நம்பர் 3ல இருக்கக்கூடிய i இருக்கு இல்லையா? அது வராது. நாம கொடுத்திருக்க எண்ட் என்ன கொடுத்திருக்கோமோ அதுக்கு ப்ரீவியஸ் இண்டெக்ஸ் நம்பரோட வேல்யூல அது வந்து ஸ்டாப் ஆகும். ஓகேயா? இப்படி எடுத்துக்கலாம். வேற எப்படிலாம் அதை பண்ண முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இதுல பாருங்க, name of 0 full colon 5 அப்படினா அப்ப 0 to 5 முபீனால 0 to 5 இங்கே வேணா ஸ்டோர் பண்ணிக்கோ. name equal to முபீனா. ஒரே இதுல உங்களுக்கு தெரியுங்க, அதனால முபீன் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இத ரன் பண்றேன். 0 to 5 வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, இது எல்லாமே இண்டெக்ஸ் நம்பர் 0ல ஆரம்பிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வந்து இன்னொரு டவுட் வரலாம், எப்பவுமே ஆரம்பிக்கிறது இண்டெக்ஸ் நம்பர் 0ல தான் கொடுக்கணுமா, அதான் கம்பல்சரியா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். அந்த டவுட் இப்ப கிளாரிஃபை பண்ணுவோம். இங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் it is not compulsory starting from 0. You can start from anywhere. ஓகே, இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்ப 2 to 5 னா என்னலாம் வரும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க. 2ல என்ன இருக்குது? b இருக்குது. 3ல என்ன இருக்கு? i இருக்கு. 4ல என்ன இருக்கு? n இருக்கு. அவ்வளவுதான். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் நம்ம பார்க்கலாம். பிரிண்ட் 3 to 6 க்கு கொடுக்கிறேன். ரன் பண்றேன். என்ன வந்து பாருங்க, INA அப்படின்னு சொல்லி வருது. இப்ப 3 to 10 கொடுக்கிறேன். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், 10ல எதுவுமே கிடையாது சார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டவுட் வரும். என்ன வந்திருக்கு பாருங்க, எரர் காட்டல. இப்படி கொடுக்கும்போது ஸ்டார்டிங் டு எண்ட் வந்து அந்த பியாண்ட் தி லிமிட் இருக்கு, அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் பவுண்ட்
அந்த பவுண்டை தாண்டி கொடுக்கும்போது இந்த இடத்துல காட்டாது, எண்டிங் கொடுக்கும்போது காட்டாது, ஐஎன்ஏன்னு சொல்லி காட்டாது. இப்போ நான் ரன் பண்றேன், எந்த எரரும் இல்லை. ஓகேயா? இதை நீங்க காப்பி பண்ணீங்க, நம்ம நெக்ஸ்ட் போகலாம். இதெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிங்க ஸ்கிரீன்ல. அதாவது சார்ட்ல நான் பேஸ்ட் பண்ணணுமா இதை? சார்ட்ல பேஸ்ட் பண்ணிருங்க, காப்பி பண்ணிருங்க. அப்புறம் கூட நீங்க காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு நான் டைம் தரேன், இதை வேணா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, பிரிண்ட் நேம் ஆஃப் ஜீரோன்னு கொடுத்துருக்குறோம். இதை லிசன் பண்ணீங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். காப்பி பண்ணிக்கலாம், டைப் பிரிண்ட் நேம் ஆஃப் ஜீரோ ஃபுல் கோலன் கொடுத்துருக்குறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் கொடுத்துருக்குறோம். ஃபுல் கோலன் வந்தா என்ன இருக்கணும்? ஃபுல் கோலனுக்கு ரைட் சைடுல எண்ட் இருக்கணும்ல, ஆனா அங்க எண்ட் கொடுக்கல. எண்ட் கொடுக்கறோம்னா என்ன நடக்கும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா எண்ட் வரைக்கும் வந்துடும், எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து மேபி நான் ஃபுல் நேம் வந்துருச்சு. இதே இதுல பிரிண்ட் நேம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 3 ஃபுல் கோலன் நோ எண்ட். ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யும்? இஃப் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 3 இண்டெக்ஸ் நம்பர் 3 ல என்ன இருக்கு? ஐ இருக்கு. இப்போ நான் ரன் பண்றேன், என்ன வருது பாருங்க, ஐஎன். சோ இப்போ நீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கலாம். It is not compulsory mentioning the end value. End could, if there is no end, automatically it will read up to end. Automatically will read up to end. Okay. அடுத்தல பார்க்கறோம். இங்க print name full colon 3 னு கொடுங்க. இதுல வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். No starting point. But I have given end. Starting point இல்ல, end இருக்குது. அப்ப என்ன செய்யும்? 0 1 2. இதோட ரிசல்ட் பாருங்க. இப்போ நம்ம வந்து end கொடுக்கவே இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா லாஸ்ட் வரைக்கும் போயிடும். இந்த மாதிரி ஸ்டார்ட் கொடுக்கறனா ஆட்டோமேட்டிக்கா 0 ல இருந்து எடுத்து. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க. நேம் ஆஃப் ஃபுல் கோலன் இஸ் ஃபுல். என்ன ரிசல்ட் வருது? இந்த ப்ரோக்ராம் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன், அப்ப நீங்க காப்பி பண்ணீங்க. இன்னொரு ப்ரோக்ராம் பார்த்து நான் முடிச்சிடுறேன். இப்போ நான் வந்து ஒரு நேம் கொடுக்குறேன். நேம் ஈக்குவல் டு முகிலா. Name of ரிசல்ட் யாராவது கெஸ் பண்ண முடியுமா? ஒன்னு சொல்லி அடுத்த லைன் நான் போடுறேன். என்ன வந்து என்னுடைய அவுட்புட்டை பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பிரிண்ட் நேம் ஆஃப் ஸ்டார்ட்
ஸ்டாப் ஆகும் இல்லையா? அப்ப எம்ல வந்து ஸ்டாப் ஆகும். அதனால தான் எம் மட்டும் ஸ்டார்டிங் நோ ஸ்டார்டிங் பாயிண்ட் எக்ஸாம்பிள். அப்ப இது எங்க போய் முடியும்? 1ல போய் முடியும். 0 1 mu இங்க 3 ல கொடுத்திருக்கோம். 0 1 2 ப்ரீவியஸ் வேல்யூல ஸ்டாப் ஆகும். இங்க 4 ல கொடுத்திருக்கோம். 0 1 2 3 இங்க 5 ல கொடுத்திருக்கோம். இப்ப 0 1 2 3 4 இங்க வந்து 6 கொடுத்திருக்கோம். அப்ப 5 ல வந்து ஸ்டாப் ஆகும். 0 1 2 3 4 5 இந்த மாதிரி ஒவ்வொரு கரெக்டா அக்சஸ் பண்ணிட்டு பாருங்க. நாம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிடலாம். எப்படி லூப் ஃபார்ம் பண்றது? இங்க 6 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கோம் பிரிண்ட். 6 இங்க வந்து என்ன செஞ்சிடலாம்? ஒரு லூப் கொடுக்கலாம். 2 லூப் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பைத்தான்ல. என்ன லூப்? ஒன்னு ஃபார் லூப், இன்னொன்னு வைல் லூப். ஃபார் லூப் சிம்பிள்ங்கிறதுனால நான் ஃபார் லூப்புக்கு நான் போறேன். இதை எப்படி யூஸ் பண்றது பாருங்க. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் நான் எடுத்துக்கிறேன். எப்படி மாடிஃபை பண்றேன்னு பாருங்க. ரொம்ப சிம்பிள். நேம் ஈக்குவல் டு முபினா. 4 ஸ்டேட்மெண்ட்லயும் நமக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்ன? இந்த எண்டிங் எண்ட் வேல்யூ மட்டும் வேரி ஆயிட்டே இருக்கு. 1 2 3 மாறிட்டு இருக்கு. அது மாத்துறதுக்கு நம்ம ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்றோம். ஃபார் x in range 0 0 க்கு பதிலா 1 கொடுத்துருங்க. கமா செவன் வச்சுக்கோம். அவ்வளவுதான். இப்ப ரன் பண்றோம். அதே வந்து ஸ்டார்டிங் கிடையாது. எண்ட் வேல்யூ மட்டும் x. x எப்படி மாறிட்டு இருக்கு? 1ல இருந்து 7 கொடுத்தா 6 ஓட ஸ்டாப் ஆயிடும். ரெண்டு 7 கொடுக்கும். ஓகே. நான் இந்த ப்ரோகிராம் நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிடுறேன். இதெல்லாம் நீங்க காப்பி பண்ணுங்க. இந்த ப்ரோகிராம் மறுபடியும் பேஸ்ட் பண்ணுங்க.